சர்ப்ரைஸ் டெஸ்ட். இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போக பசங்க எக்ஸைட்டடா இருந்தாங்க. அதனாலதான் சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க. ஆர்ட் புக்க பேக்ல வைக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆர்ட் கிளாஸ் இருக்கும். கட்டு பேக மாட்டிக்கிட்டே இப்படின்னு சொல்றாரு, இன்னைக்கு ஆர்ட் கிளாஸ் நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ண போறோம். ஆமா கட்டு, நம்மளோட ஆர்ட் கிளாஸ் வாரத்துல ஒரே வாட்டி தான் வருது. நம்மளோட ஆர்ட் மேம் கூட புது புதுசா செம்மையான டிராயிங்ஸ் கத்து தராங்க. அதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா. ஆனா எனக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்கும். ஐயோ நான் தான் வாட்டர் கலர்ஸ கூட என்னோட பேக்ல எடுத்து வச்சுக்கிறேன் சிங்கி. இரு இப்பவே எடுத்து வைக்கிறேன், இல்லனா மறந்துடுவேன். அப்புறம் கட்டு அவனுக்கு தேவையான வாட்டர் கலர்ஸ பேக்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதும் அவங்க கிளாஸுக்குள்ள போறாங்க. இன்னைக்கு ஆர்ட் கிளாஸ் சீக்கிரமா ஆரம்பிக்கணும். நான் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் கூட நிறையவே கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஹரி இப்போ எங்க போனா? அவன் இன்னைக்கு லேட்டா தான் வருவான் போல இருக்கு. அதுக்குள்ள ஹரி கிளாஸ் ரூம்குள்ள ரொம்பவே சோகமா வரான். என்னாச்சு ஹரி, ஏன் அவ்ளோ சோகமா இருக்க? நண்பர்களா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கேன்ல. அது மட்டும் இல்லாம கடந்த 2 நாளா நான் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அதனால கிளாஸ் டீச்சர் என்ன ஸ்டாஃப் ரூம்க்கு வர சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏன் 2 நாளா நான் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரியுமா? என் மாமா அத்தை போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹரி அப்படி சொன்ன உடனே அங்க இருக்க பசங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இது, ஆர்ட் கிளாஸ் நடக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தனே, ஆர்ட் கிளாஸ் இன்னைக்கு இல்லையா? இது ரொம்பவே சோகமான விஷயம். இப்ப என்ன பண்ண முடியும் கட்டு? கிளாஸஸ் கூட முடியணும் இல்லையா? என்ன பண்றது? அதனாலதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஃப்ரீ பீரியட் இருக்கும்ல, அப்ப விளையாடலாம் விடு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்க சமாதானம் ஆயிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆர்ட் கிளாஸ்க்கு அவங்களோட மிஸ்ரா சார் வராரு. பசங்க ஷாக் ஆயிடுறாங்க. மிஸ்ரா சார் நீங்களா? ஃப்ரீ பீரியட் நீங்க தான் எடுக்க போறீங்களா? ஆமா கட்டு, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம எதுக்காக இந்த பீரியடை வேஸ்ட் பண்ணணும்? அதனால என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மிஸ்ரா சாரோட பயங்கரமான ஐடியா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா மிஸ்ரா சார் எப்பவுமே மேக்ஸ் பத்தி மட்டுமே தான் பேசுவாரு. அப்புறம் சார், அந்த ஐடியா என்ன சார்? சிங்கி பாப்பா, நான் இந்த ஃப்ரீ பீரியட்ல உங்களுக்காக சர்ப்ரைஸ் மேக்ஸ் டெஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன். இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்ற அந்த பேரை கேட்ட உடனே பசங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முகமே மாறிடுது. என்ன பசங்களா, என்னாச்சு? டெஸ்ட்னு பேர் கேட்ட உடனே எல்லாரும் ஏன் இப்படி ஆயிட்டீங்க? மேக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம சோகமாகாத சந்தோஷமாவா இருப்போம். அத கூட நம்ம ஃபேவரட்டான ஆர்ட் கிளாஸ்க்கு பதிலா. என்ன பசங்களா, என்னன்னு சொல்லுங்க. சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். யார் இந்த மேக்ஸ் டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள நான் வரைஞ்சு காமிக்கிறேன், சரியா? மிஸ்ரா சார் அப்படி சொன்னது கேட்ட உடனே பசங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா கட்டு சார கேக்குறான், சார் உங்களுக்கு டிராயிங் பண்ண தெரியுமா? ஆனா சார், நீங்க மேக்ஸ் டீச்சர் தானே, நீங்க அப்ப டிராயிங் மட்டும் எப்படி பண்ணுவீங்க? ஆமா பசங்களா, நான் ரொம்ப நல்லா டிராயிங் வரைவேன். இது டிராயிங் கிளாஸ் தானே. நீங்க முதல்ல சர்ப்ரைஸ் டெஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் டிராயிங் வரைகிறேன். மிஸ்ரா சார் அப்படி சொன்னத பசங்க எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் போர்டு மேல சில மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படின்னு சொல்றாரு, பசங்களா, இது டெஸ்டுக்கான 5 கேள்விகள். இத சால்வ் பண்ணுங்க, சீட்டிங் எதுவும் பண்ணக்கூடாது. யார் இந்த டெஸ்ட்டை ரொம்ப சரியா பண்றாங்களோ அவங்களுக்கு நான் ஃபுல் மார்க்கும் கொடுப்பேன். அப்புறம் அவங்க டிராயிங்கையும் வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா சார் போய் உட்கார்ந்துடுறாரு. பசங்க எல்லாருமே கவனமா அவங்களோட சம்ஸ சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் ஹரி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு கொண்டு போய் சார் கிட்ட கொடுக்கறாரு. சார் இங்க பாருங்க, நான் பதில் எழுதிட்டு வந்துட்டேன். வாவ், என்ன இவ்ளோ சீக்கிரமாவா? எங்க காமி ஹரி. நீ 5 கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கப்பா. இங்க பாரு, நான் உனக்கு ஃபுல் மார்க்லாம் கொடுக்க முடியாது. நான் சீக்கிரமா எழுதுனதுனால இதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். ஆமா ஹரி, இங்க பதில சீக்கிரமா எழுதுறத விட சரியா எழுதணும், புரிஞ்சுக்கோப்பா. சரி, பார்க்கலாம் மத்த பசங்களா எப்படி எழுதுறாங்கன்னு. அப்ப சார் வேற எல்லாருமே பாக்குறாரு.
பசங்க எல்லாருமே சின்சியரா எழுதிட்டு இருக்காங்க. ஆனா பேக் பெஞ்ச்ல மட்டும் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏய் பங்கஜ், குட்டு, நீங்க 2 பேரும் அமைதியா எழுதுங்க. இந்த டெஸ்ட்ல சீட்டிங் எதுவும் பண்ணக்கூடாதுப்பா, புரிஞ்சதா? சார் சொன்னதும் அவங்க 2 பேரு கூட பேசாம அமைதியாயிடுறாங்க. அதுக்குள்ளவே கட்டு அவனோட சம்ஸ் எல்லாமே முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் புக்க கொண்டு போய் அவன் சார் கிட்ட கொடுக்கறான். சார், நான் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிட்டேன். என் ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? குடு கட்டு. அதுக்கப்புறம் சார் அந்த புக்க ரொம்ப சீரியஸா பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் அப்படி சீரியஸா பாக்குறத பார்த்து கட்டு பயப்படுறான். ஆனா அதுக்குள்ள சார் சிரிச்சிட்டு இப்படி சொல்றாரு. வாவ் கட்டு, நீ எல்லா ஆன்சரையும் சரியா எழுதிருக்கப்பா. இந்த சர்ப்ரைஸ் மேக்ஸ் டெஸ்ட்ல நான் உனக்கு ஃபுல் மார்க் கொடுக்கறேன்ப்பா. இதுல இப்ப நீ தான் ஃபர்ஸ்டா வந்திருக்க. என்னது, உண்மையாவா சார்? சிங்கி பாத்தியா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பசங்களா எல்லாரும் கட்டுக்கு கிளாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் சொன்னதால பசங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனும் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவனோட இடத்துல போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பசங்க எல்லாருமே சால்வ் பண்ணி முடிச்சிடுறாங்க. சார் ஒவ்வொருத்தரோட புக்கையும் செக் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரு சந்தோஷமா இப்படின்னு சொல்றாரு. பசங்களா, நீங்க எல்லாருமே நல்லா பண்ணீங்கப்பா. இதுல கட்டு சீக்கிரமா எழுதுனா எல்லாத்தையும் சரியாவும் எழுதியிருக்கான். அதனால நான் இப்ப அவனை டிராயிங் பண்ண போறேன். இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்ல யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களோ நான் அவங்களையும் வரைவேன். இப்ப கட்டு வரைய போறேன். சார் சொன்னதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்றதும் டிரா பண்றதும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் போர்டு மேல கட்டோட டிராயிங் பண்றாரு. பசங்களா, சீக்கிரம் உங்க டிராயிங் நோட் எடுங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்க வரைங்க. நான் இப்ப கட்டு வரைகிறேன். எல்லாரும் சார் சொல்றத கேட்டு சிரிக்கிறாங்க. சார், நீங்க கூட எங்கள மாதிரியே பேசுறீங்க சார். சரியா சொன்ன கட்டு. சரி, இங்க பாரு, என்னோட கார் எப்படி இருக்குன்னு சொல்றியா? செமையா இருக்கு. அதுக்கு ப்ளூ கலர் அடிக்கிறியா? சிங்கி, என்னோட இந்த ஸ்கூல் டிராயிங் பாரு. அந்த ப்ளூ கார் ரொம்பவே அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் இப்போ டைனோசரை வரைஞ்சிருக்கேன். எல்லாருமே ஹரியோட டிராயிங்க பார்த்து சிரிக்கிறாங்க. அட, என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன்னா ஹரி, நீ வரைஞ்சிருக்கல அந்த டைனோசர், அது பார்க்கிறதுக்கு அப்படியே பள்ளி மாதிரியே இருக்கு. பண்டி சொன்னதை கேட்டு எல்லா பசங்களும் ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ள மிஸ்ரா சாரோட டிராயிங் கூட கம்ப்ளீட் ஆயிடுது. அப்புறம் போர்டு கிட்ட இருந்து அவரு கொஞ்சம் தூரம் வராரு. அதுக்கப்புறம் மிஸ்ரா சாரோட டிராயிங்க பார்த்து பசங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவன ஒரு அழகான காட்டன் மாதிரி வரைஞ்சிருப்பாரு. வாவ் வாவ் மிஸ்ரா சார், நீங்க வரைஞ்சிருக்கிற டிராயிங் ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்ரா சார், நீங்க கட்டுவ அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. என்னது? நான் அப்படியெல்லாம் இல்லப்பா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டிராயிங் சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். ஆனா அது என்ன மாதிரி இல்ல, அவ்வளவுதான். கிளாஸ்ல பசங்க எல்லாருமே கட்டு சொன்னதை கேட்டு ஜோரா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.